கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த வேளையிலே கூட நாம் லூக்கா சுவிசேஷம் 23:28 தியானிக்கிறோம். இயேசு அவர்களை முகமுகமாய் திருப்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீரே. இந்த வேளையிலே கூட சிப்ரால் பூவாளை குறித்து காப்பாற்றின பிள்ளைகளை குறித்து தியானித்தோம். யோகிபேத் மோசேயை காப்பாற்றின விதத்தை தியானித்தோம். மூன்றாவது ஒரு குமாரத்தி, அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ தான். அவளிடத்தில்தான் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவளுக்கு ஒரு இரக்க குணத்தை தந்தார். இதே யாத்ரா 22:5 வாசிக்கும் போது, அந்த தமக்கை அத்தூரத்தில் நின்று மிரியா மோசேக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அவள் பார்த்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள் இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அந்த தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகள் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளைகளின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை உனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதானது போது அவளை அது பார்வோனுடைய குமாரத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவன் அவனை ஜலத்தின்றி எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகளை பாருங்கள். நாம் பிள்ளைகளுக்காக அழும்போது பிள்ளைகள் மீது இப்படி இரக்கமா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த யோகிபேத் அந்த நாணல் பெட்டியில வைத்து அந்த நைல் நதியிலே அந்த குழந்தையை விட்டு, குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியும்படி தூரத்தில் நின்று தமக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ணுவதற்காக அந்த நைல் நதிக்கு கடந்து வருகிறாள். தூரத்திலே ஒரு பெட்டி மிதந்து வருகிறதை பார்த்த உடனே தன் தாதிமாரை அழைத்து அந்த பெட்டியை கொண்டு வா என்று சொல்லுகிறாள். அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியை திறந்த போது அதில் ஒரு குழந்தையை பார்த்தாள். மிகவும் அழகான ஒரு குழந்தை. ஐயோ, இது எபிரேய குழந்தைகள் அல்லவா என்று சொல்லி அவள் அந்த குழந்தை மீது இரக்கம் பாராட்டினாள். ஆனால் உலக முறையில் என்ன நடந்திருக்கணும்? அந்த எபிரேய குழந்தையை பார்த்த உடனே, எங்க அப்பா எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்? எல்லா எபிரேய குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் வெட்டி நைல் நதியிலே போடப்பட வேண்டும். ஆனால் இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது யார் வீட்டு குழந்தை? யார் அவ்வளவு துணிச்சலாய் என் தகப்பனுடைய சட்டத்துக்கு மீறி, ராட்சியத்தின் சட்டத்துக்கு மீறி இப்படி ஒரு துரோகம் செய்தது என்று சொல்லி அவள் உள்ளம் துடித்திருக்கலாம். அவள் உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. இரக்கத்தின் குணத்தை அவளுக்கு தந்தாள். ஹல்லேலூயா. யோகேபேத்தின் கண்ணீர் அந்த மிரியாம் தம் சகோதரனுக்கு என்ன நேரிடுமோ என்று அங்கலாய்க்கிற ஆத்மாவை பார்த்து இரக்கத்தின் குணத்தை அந்த பார்வோன் குமாரத்தைக்கு தந்தார். உடனே அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு, பச்சிலம் குழந்தையா இருக்கிறதே, இது பால் குடிக்கிற ஒரு குழந்தை அல்லவா என்று பேசிக்கொண்டதை மிரியாம் கேட்டு ஓடி வந்து அவ்விடத்திலே சொல்லுகிறாள், இது எபிரேய குழந்தை, ஒரு எபிரேய ஸ்திரீ பால் கொடுக்கிறது கொண்டு வரட்டுமா? ஏனென்றால் நிறைய எபிரேய பிள்ளைகளை கொன்று நைல் நதியிலே போட்டு விட்டார்கள். எல்லா தாயின் முளைப்பால் இன்றைக்கு காணப்படுகிறது என்று சொல்லி அவள் ஓடி போய் அந்த பிள்ளையுடைய தாயையே கொண்டு வருகிறாள். அந்த பிள்ளையுடைய தாய்க்கு அந்த பார்வனுடைய குமாரத்தை சில காணிக்கைகளையும் பணத்தையும் கொடுத்து இதற்கு பால் கொடுக்கும்படி செய்கிறாள். அந்த பிள்ளை அவளத்திலேயே வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பிள்ளை வளர்ந்த உடனே ஜலத்திலிருந்து அதை எடுத்தேன் என்று சொல்லி அதற்கு மோசே என்று பெயரிட்டு அதை தன்னுடைய பிள்ளை ஆக்கி கொண்டு சகல கலாச்சாரத்திலும் வல்லவனாகும்படி மோசேயை அந்த இரக்கம் உள்ள பார்வோனை குமாரத்தையே வளர்த்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் ஒரு சத்ருவா இருந்தாலும் அவள் அந்த குழந்தையை காப்பாற்றினாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களை, இந்த கால வேளையிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் பிள்ளை சத்துருடைய பிடியிலே பிடிக்கப்பட்டுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? உன் பட்சிக்கிற இடத்திலே
பட்சணம் புறப்படத்தக்கதாக என் தேவன் உன் பிள்ளையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மறைவாய் கண்ணிகள் வைத்தாலும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் உன் பிள்ளையுடைய ஆத்துமா தப்புவிக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை சத்துருவிடத்திலே கடந்து போகாதபடி திரும்ப உன்னிடத்திலேயே கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த விதத்திலே சத்துரு பிள்ளையை அவன் பக்கமா இழுக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அது நடக்காதபடி அந்த பிள்ளை பாலை பருகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இன்றைக்கு அவளும் ஒரு இரக்கமுள்ள ஒரு சத்துருவா இருந்தாலும் ஒரு இரக்கம் பாராட்டி ஒரு குழந்தையை காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழும்போது உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பார்வோனுடைய குமாரத்தியுடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்கிறோமே. சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலே ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளையை விட்டுங்கள் என்று சொல்லாமல் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அதனுடைய தாய்க்கே பணத்தையும் கொடுத்து அதை வளர்க்க சில காலம் அந்த குழந்தையோடு கூட இருக்க அவள் கிருபை செய்ததை நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே அவருடைய சமூகத்திலே நாங்கள் கதறி அழும்போது எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லாருடைய கண்களை தயை கிடைக்க செய்த ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பகைஞன் மேற்கொள்ளாதபடிக்கு ராஜா எங்கள் கரங்களிலே அதை ஏந்தி வளர்க்க எங்கள் கிருபை செய்வதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.